ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கோல்டா இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போறேன். நிறைய டெஸ்ட் எடுத்தேன். ஆனா யாருமே ஒண்ணுமே வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு சரியே ஆகமாட்டேங்குது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல இந்த ஆடி மாசம் காத்து ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல எல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த கோல்டு இருக்கும். இல்ல மூக்குல தண்ணி வந்துட்டே இருக்கு எனக்கு. தலை குளிச்சாலே ஆக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்க. சம்டைம்ஸ் இந்த ஸ்ப்ரிங்ல கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது அப்பவும் சில பேருக்கு அலர்ஜிஸ் வரும். இந்த ஊர்ல வந்து இந்த நெல் அடிப்பாங்களா, அந்த நெல் அடிக்கிறது, சோளம் அடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வரும்போது அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கோல்டு வர மாதிரியே இருக்கும். ஆனால் கோல்டும் வந்து தொலையாது. அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தூங்கவும் முடியாது. அஹ் எதுக்காக அந்த அந்த மாதிரி அவங்க அவஸ்தைப்படுறாங்கன்னு, ஏன்னா ஏதோ ஒன்று பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைனஸ் இல்லை வேற ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கிறவங்க வந்து இந்த 2 ப்ரெஷர் பாயிண்ட்லேயும் நம்ம வந்து ஒரு ஆள்காட்டி விரல்ல ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். எப்பெல்லாம் தோணுதோ அதுக்கு காலையில் எழுந்து பண்ணணும்னு இல்லை, எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா திஸ் இஸ் சைனஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக சைனஸ் டெஸ்ட் பண்ணும்போதே வந்து இங்கெல்லாம் உங்களுக்கு வலிக்குதான்லாம் கேட்பாங்க. ப்ரெஸ் பண்ணி எனக்கே வலிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எனிவேஸ் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அவங்க வலிச்சதுன்னா அங்கே சைனஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம வந்து வெளியில போகிறோம், ஸ்பெஷலி பூஜையில் இருக்கிறவங்க வீட்டு பெண்களுக்கு வந்து தலை குளிச்சு அது ஒரு ஸ்டைல் மாதிரி ஒரு கட்டிக்கிட்டு தலைக்காய வைக்காம, இல்லை அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டில எல்லாம் அம்மாக்கள்ல இருந்து சீக்கா வச்சு நல்லா தேய்ச்சு வெயிலில் போய் நில்லு அப்படின்லாம் சொல்லி தூங்காத சாம்பிராணி போட்டு தூங்க விட மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. தலை குளிக்கிறதே ஸ்டைலில் நைட்டுக்கு தான் குளிக்கிறோம் நம்ம இல்லை. இப்போ நான் வந்து வெளியில் போகிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அதுக்கு முன்னாடி தான் நான் தலை குளிக்கணும் அப்படின்னு அந்த ஈரத்தலையோடு போய் அது எதுக்கு தலை குளிச்சு அது பர்பஸே சால்வ் ஆகாமல், அதுக்கப்புறம் அந்த சாம்பிராணிலாம் அந்த காலத்தில் போடும்போது அது வந்து நம்மளோட ஈரப்பதத்தை இழுத்துட்ருக்கோம். சன்னில் நிற்கும் போது அந்த சன்னே அந்த வாட்டர் எலிமெண்ட்டை சக் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து சைனஸுங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. பட் இப்போ அது அவ்வளோ பண்ணுறதுக்கு யாருக்கும் டைமும் கிடையாது. ஃபாஸ்ட்டாக லைஃப் ஓடிட்டே இருக்குது. சாம்பிராணி போட்டு அதில் இப்படி கூந்தலை விரிச்சு அப்படிலாம் மூவியில் பார்க்குற மாதிரிலாம் பண்ண முடியும். இந்த சைனஸ் இஷ்யூஸ் வந்து இதனாலே சரியா இங்கே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே இந்த அலர்ஜிஸ் சைனஸ் இஷ்யூஸ் எல்லாம் இதுலேயே சரியாகும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பண்ணலாம். இந்த இந்த ஃபிங்கர்ஸை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ட்ரெயின் பண்ணலாம். அதே மாதிரி இப்படி எடுத்து இப்படி ட்ரெயின் பண்ணலாம். அந்த மாதிரி அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணலாம். அப்புறம் அந்த அகல் விளக்கு, இந்த மண் அகல் இருக்கு இல்லையா, அந்த இந்த மண்ணுக்கு வந்து தண்ணியை ஈர்க்கும் சக்தி இருக்கு. அதனால அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஸ்டவ்வில் காமிச்சுக்கணும். அப்படியே நல்லா சூடாக, அதுக்குன்னு தொகன்னு எரியிற மாதிரி இருக்கக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் சூடு ஏற்ற மாதிரி ஏற்றிட்டு அதை வந்து ஒரு துணி நல்லா திக்கு துணியில் சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு உங்களுக்கு என்ன தைலம் போட்டாலும் ஓகே தான். இல்லை யூக்கலிப்டஸ் ஆயில் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே வலிக்குதோ, தலையில் தண்ணி இருக்குது, கழுத்துக்கு பின்னாடி தண்ணி இருக்குது, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அங்கெல்லாம் லைட்டாக தைலம் போட்டு இந்த அகலை ஒத்தி ஒத்தி எடுக்கணும். அந்த சூடு குறைய குறைய அந்த ஒரு லேயராக அந்த துணியை அப்படி எடுத்துட்டு வச்சுட்டே வருங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அந்த அகல் மட்டும்தான் இருக்கும். அது தாங்குற, நம்ம ஸ்கின் தாங்குற பதத்தில் அதை வைக்கணும். ஏன்னா ஸ்கின் பேர்ன் ஆகிடும். அதனால தாங்குற பதத்தில் கொஞ்சம் வெதுப்பாக அதை வச்சு எடுக்கும்போது அந்த மண்ணுக்கு தண்ணியை உறிஞ்சும் சக்தி இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து நல்லா அதில் அந்த அகல்லையே இழுத்துடும். ஸோ சைனஸ் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ரெமெடி இது பெஸ்ட் ரெமெடி. இந்த அகல் விளக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே இது வந்து என்னோட ஸ்கூல் டைமில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அடிக்கடி தலை குளிச்சுட்டு நம்ம ரொம்ப பூஜை பண்ணுறோம், பூஜைக்கு போயிடுறோம், தலை காய வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எங்கள் அம்மாவை தொல்லை பண்ணி எங்கள் அம்மா எனக்கு அது செஞ்சு இப்படிலாம் வச்சு நம்ம அந்த தண்ணியை எடுத்துகிட்டே இருப்போம். இது வந்து எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிறவங்க, என் கசின்ஸு, எங்கள் பாட்டி சொன்ன வைத்தியம் தான் இது. ஸோ இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மண்ணுக்கு பிகாஸ் இது எல்லாருக்குமே தெரியுமே, தண்ணி மண்ணில் ஊற்றுனா அப்படியே உறிஞ்சிடும். அப்போ அதுவே ஒரு சூடான ஒரு மண் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல இருக்கிற தண்ணியே அது உறிஞ்சிடும். அதனால் நம்மளுக்கு சைனஸ் இஷ்யூஸ் பெரும் அளவில் குறையும். ஹெவி எவ்வளோ பெரிய சைனஸ் இருந்தாலும் இது நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக பண்ணி ஒரு ரொம்ப நாள் கூட பண்ண வேண்டாம். ஒரு ரொம்ப பெரிய ஹேர் இருந்து அவங்களுக்கு தலை காய வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் பயங்கர ஹெவி தலைவலியெல்லாம் சைனஸ்லாம் இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு மாதத்துலேயே இது சரியாகும். மைல்டாக சைனஸ் இருக்கிறவங்களுக்கு 2-3 வாட்டி வச்சாலே சரியாயிடும்.
அதனால இது ட்ரை பண்ணி பாருங்க. சைனஸ்லேருந்து அதுக்காக டேப்லெட்ஸ போட்டு, அதுக்கு அதுக்கு பாதி நாள் தூங்கி, இல்ல அது ட்ரவுசியா இருக்கும். அதுக்கு தூங்கி, அந்த மாரிலாம் இல்லாம, இது வந்து ஈஸி மெத்தட். உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதானே தவிர, ஒரு நாளைக்கு ஒரு தடவ பண்ணாலும் போதும். இல்ல எனக்கு 2, 3 வாட்டி பண்ணா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன்னா பண்ணுங்க. எத்தன தடவ வேணா பண்ணலாம். பட் ஸ்கின் தாங்குற அளவுக்கு நீங்க அந்த சூடு வைக்கணும். ஏன்னா முகம் இல்லையா? அதுக்காக சொல்றேன். சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த எஃபெக்டிவ் ரெமெடிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.